வணக்கம். இந்த காணொளியில் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பழைய புத்தகத்திலிருந்து இயல் 7 வந்து பார்க்க போகிறோம். முதல்ல திருக்குறள் கொடுத்துருக்காங்க. பெரியாரை துணைக்கோடல் பொருள் செயல் வகை இது ரெண்டுமே நம்மளுக்கு சிலபஸில் இருக்கிறதால ரொம்பவே முக்கியம். முதல்லவே 20 குறள் கொடுத்துருக்கிறதால வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். ஒரு 1.5 ஹவர்க்குள்ளே வந்தால் ஒரே வீடியோவாக கொடுத்துருவேன். 1.5 ஹவர் தாண்டி ஒரு 2 ஹவர்ஸ் பக்கம் போகுதுன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி 2 வீடியோவாக கொடுக்குறேன். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் பழைய புத்தகம் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது நீங்கள் வீடியோ பார்த்து கண்டினியூ பண்ணுறீங்க. ஏன் சேனல்னு இல்லை, நீங்கள் வேறு எந்த சேனலை பார்த்தும் ஏதாவது ஜிகேஆர் தமிழ் எனிதிங் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் வீடியோ லென்த்தாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இவ்வளோ லென்த்தாக கொஞ்ச நேரம் பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம மைண்டே டயர்டாகி நம்மளுக்கு தூக்கம் வந்துடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் ஸ்பிட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஒரு வீடியோ 1 ஹவர் போகுதுன்னா அது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனோட ஒரு 1/2 ஹவர் பார்க்க முடியும்னா 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியும் ஒரு வீடியோவன்னா அது அந்த 1 ஹவர் வீடியோவை 4ஆக பிரித்து பாருங்கள். மேக்ஸிமம் அப்படி பிரித்து பார்த்தா தான் உங்களுக்கு அன்றைக்கி அந்த லெசனை முடிக்க முடியும். நீங்கள் ஒரே நாளில் முடிக்கணும்னுட்டு கண்டினியூவாக பண்ணி அதுக்கப்புறம் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் முடிக்க முடியாமல் அப்படியே தள்ளி போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்கள். பெரியாரை துணைக்கோடல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயதானவங்களை நம்மளுக்கு துணையாக வச்சுக்கிறதா அப்படின்னு கிடையாது. ஒழுக்கங்களில் சிறந்தவங்களா இருப்பாங்க, அறிவில் ரொம்ப சிறந்தவங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்கள நமக்கு துணையாக இருக்கணும். துணையாக இருந்தால் அது நம்ம வாழ்க்கைக்கும் அதுக்கப்புறம் கெட்ட விஷயங்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நல்லதுன்றது தான் பெரியாரை துணைக்கோடல். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை. கேண்மை என்ன? நட்பு. அறனறிந்துன்னா அறத்தை அறிந்து மூத்த அந்த அறத்துல மூத்தவங்களா அறிவில் மூத்தவங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய நட்பு. திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அவங்களுடைய அந்த அவங்க அறிவில் சிறந்தவங்க, அறநெறிகள்ல சிறந்தவங்களா அப்படின்ட்டு ஆராய்ந்து அவங்கள நட்பா கொள்ளணும் அப்படின்ட்டு முதல் குறள்ல சொல்லியிருக்காங்க. மூத்தன்னா முதிர்ந்த. எதுல முதிர்ந்த? அறத்திலையும் அறிவிலையும். கேண்மை என்ன? நட்பு. தேர்ந்து அண்ணா ஆராய்ந்து. அத்தகைய ஒரு நபரை தான் நம்ம நட்பாக கொள்ளணும். அரண் அறிந்து அண்ணா அறத்தை குட்டல் அறிந்து. திறன் அறிந்துன்றது எப்படி பிரிக்கலாம்னா, திறனை குட்டல் அறிந்து. அப்ப ஐ என்ற வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கிறதால 2ஆம் வேற்றுமை தொகை. தேர்ந்து கொள்ளல். தேர்ந்து வினையச்சம். கொள்ளல்ன்றது பாருங்க, இன்னொரு இடத்துல இதே இதுல கீழே தொழில் பெயரன்னு கொடுத்துருக்காங்க. இங்க அல்லீற்று வேங்கோல் வினைமுற்றுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால அது தெளிவா இந்த கொள்ளலை பார்த்துக்கோங்க. கொள்ளல்ன்றது அல்லீற்று வேங்கோல் வினைமுற்று. அப்படியே இங்க இந்த பேஜ்ல கீழே இங்க பாருங்க, கடைசியில பாருங்க இலக்கண குறிப்பு. கொள்ளல்ன்றது தொழில் பெயரன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கொள்ளல்னா அல்லீற்று வேங்கோல் வினைமுற்றுன்னு கொடுத்துருக்காங்க, தொழில் பெயரும் கொடுத்துருக்காங்க. அது பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, உற்ற நோய் நீக்கி உறவாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்கொள்ளல். அதாவது உற்ற நோய்னா நம்மளுக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்றப்போ உறாமைன்னா அது நம்மள நெருங்காம முன்னாடியே காக்கக்கூடிய, முற்காக்கும்னா முன்னாடியே காக்கக்கூட பெற்றியாரை பேணி கொள்ளல்னா அந்த பெரியவங்களை நம்ம பேணி கொள்ளல் வேண்டும், அவங்களோட நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சொற்பொருள் பாருங்க, நோய் என்ன? துன்பம். முற்ற நோய் என்ன? நம்மளுக்கு வரக்கூடிய துன்பத்தை நீக்கி உறாமை, எந்த துன்பமும் நம்மள நெருங்காம முன்னாடியே காக்கக்கூட பெரியவங்களை பேணி காக்க வேண்டும். நோய் என்ன? துன்பம். உறாமை என்ன? துன்பம் வராமல் காக்கிறது. பெற்றியாரன்னா பெருமையுடையோர். பெற்றியாரன்னா பெருமையுடையரன்ட்டு யார சொல்றாங்க? அறநெறிகள்ல அறிவிலெல்லாம் சிறந்து இருக்காங்க இல்லையா, அவங்கள சொல்றாங்க. இலக்கண குறிப்பு. உற்ற நோய் என்ன? பெயரச்சம். உறாமை என்ன? செய்யுளிசை அளபடை. பெற்றியார் என்றது வினையால் அணையும் பெயர். பெற்றியார் என்ன? வினையால் அணையும் பெயர். இந்த 3 குறள் பார்த்தோம் இல்லையா, இதை பார்த்தீங்கன்னா பெரியாரது இலக்கணத்தையும் அவரை துணையாக கொள்ளுதலின் தேவையை பத்தி சொல்லியிருக்குன்றத குறிப்பிட்டிருக்காங்க. அரியவற்றில் எல்லாம் அரிதே. அரிதேன்னா ஒரு அரிதான விஷயம் இருக்கும் இல்லையா, அது போல அரிதான விஷயங்கள்லே அரிதான விஷயம் எதுன்னா பெரியாரை பேணி தமராக்கு கொள்ளல். ஸோ நம்ம சொல்லக்கூடிய அறநெறிகள் ஒழுக்கங்கள்ல சிறந்தவங்களை நம்மளுடைய நமதாக்கி கொள்ளல்ன்றதுதான் அரிய விஷயங்கள்லேயே அரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அறிவறந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுதலே ஒருவர் பெற வேண்டிய அரிய பேறுகளில் எல்லாம் அரிய பேராகும். பேணி போற்றி, தமரன்னா உறவினர், கொள்ளல்னா தொழில் பெயர்.
தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. அதாவது தம்மிற் பெரியார், தம்மிரன்னா நம்ம, தம்மை காட்டிலும் பெரியவங்கன்னா நம்மளை விட அறிவுல சிறந்தவங்களை, தமரான்னா உறவினராக ஒழுகுதல். ஒழுகுதல்னா அந்த என்ன சொல்றது, ஏற்று நடத்தல், அவங்களுடைய வழிகளை வந்து ஃபாலோ பண்றது, நம்மளை விட அறிவாளிங்களை உறவினரா ஏற்று நடக்கிறது. வன்மைன்னா வலிமை, வலிமைகள்ல எல்லாமே தலையானது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இங்க இருக்கக்கூடிய வன்மை வந்து பாருங்க, 2 சுழி, வன்மையில 2 சுழி இன்னும் வந்தா வலிமை, அதே 3 சுழி இன்னும் வந்ததுன்னா அது வந்து கொடை என்ற பொருளை வந்து குறிப்பிடும். அதை வந்து சைட்ல வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. 3 சுழி இன், வன்மையில 3 சுழி இன்னு வந்துச்சுன்னா அது வந்து கொடை, 2 சுழி இன்னு வந்தா அது வந்து வலிமை. ஒழுகுதல்னா ஏற்று நடத்தல், தலையன்னா சிறப்பு, வன்மையன்னா பண்பு பெயர், ஒழுகுதல் என்றது தொழிற்பெயர். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். இங்க சூழ்வார் என்றது யாரு சொல்றாங்கன்னா அறிவுடைய அந்த பெரியோரை தான் சொல்றாங்க. அந்த அறிவுடையவங்களை கண்ணாக ஒழுகலான். உலகம் வந்து என்ன பண்ணுதுன்னா அறிவுடையவங்களை கண்ணாக நினைச்சு அவங்கள ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்றதால மன்னவனும் என்ன பண்ணும்னா அந்த சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல், மன்னவரும் அந்த அறிவற்றவங்களை வந்து நட்பாக வந்து கொண்டிருக்கணும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. சூழ்வாரன்னா அறிவுடைய, சூழ்ந்து கொள்ளல்னா நட்பாக கொள்ளுதல். சூழ்வார் என்றதுக்கான இலக்கண குறிப்பு வந்து வினையால் அணையும் பெயர். தக்கார் இனத்ததானாய் தான் ஒழுக வல்லானை செற்றாரை செய்ய கிடந்ததில். தக்காரன்னா யாருன்னா தகுதியுடைய பெரியோர், அவங்கள வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. இனத்தனாய் தான் ஒழுக, அறிவுடையவங்களை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. செற்றார் செய்ய கிடந்ததில், செற்றார்னா பகைவர், பகைவரால ஒண்ணுமே செய்ய முடியாது. செய்ய கிடந்தது இல்லை, செய்ய கிடந்தது இல்லைன்னா செய்ய கிடந்து, செற்றார்னா பகைவரால செய்யக்கூடியது எதுவுமே இல்லை. யார வந்து எதுவுமே பண்ண முடியாது பகைவராலன்னா தக்கார் இனத்தனாய் தானுலக வல்லானை, அந்த அறிவில் சிறந்தவங்களை வந்து ஃபாலோ பண்ணி போவாங்க இல்லையா, அவங்கள வந்து பகைவராலும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றத சொல்றாங்க. தக்காரன்னா தகுதியுடைய பெரியோர், செற்றாரன்னா பகைவர், இல்லன்னா இல்லை. தக்கார் செற்றார் என்றது வினையால் அணையும் பெயர்கள். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரோ கெடுக்கும் தகைமை எவர். அதாவது இடிக்கும் துணையாரை, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்றோம் அப்படின்னா நம்மள கடிந்து நல்வழிப்படுத்துவாங்க இல்லையா. இப்ப நம்ம குழந்தைங்களா இருந்தப்போ நம்ம ஏதாவது தப்பு பண்றோம்னா அப்பா அம்மா நம்மள கண்டிப்பாங்க. அப்படி அதுதான் இடிக்கும், இடிக்கும்னா கண்டிக்கிறது. அந்த இடிக்கும் துணையாரை, இடிக்கக்கூடிய துணையாருங்களை வந்து நம்ம கொண்டிருந்தோம் அப்படின்னா கெடுக்கும் தகைமை எவர், நம்மள வந்து கெடுக்கக்கூடிய, நம்மளை கெடுக்கக்கூடியவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இடிக்கும் துணையாரே ஆழ்வாரே யாரும், அந்த கடிந்து சொல்லக்கூடிய ஒரு நபரை நம்ம வந்து துணையாக கொண்டிருக்கிற பட்சத்துல நம்மள கெடுக்கும் வலிமையுடையவங்க யாருமே இல்லை அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இடிக்கும்னா கடிந்துரைக்கும், தகைமை என்ன தன்மை, துணையார் ஆழ்வார் என்றது வினையால் அணையும் பெயர்கள். இடிப்பாறை இல்லாத யமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். இப்போ ஒரு மன்னன் வந்து ஆட்சி புரிகிறாருன்னா அவர் ஏதாவது தப்பான டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அப்போ அவரை வந்து கடிந்து சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல அவருக்கு பகைவர்கள் இல்லைன்னாலும் அவர் வந்து கெட்டு ஒளிவாரு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அவரே, அதாவது அவர் ஏதாவது தப்பு பண்ணா இது இப்படி பண்ண அப்படி பண்ண கடிந்து சொல்லக்கூடிய அந்த பெரியோர் இல்லாத பட்சத்துல அவர் வந்து தானே வந்து கெட்டு அழிஞ்சிருவாரு. இடிப்பாறை இல்லாத யமரா மன்னன், இடிப்பாரன்னா கடிந்து சொல்லக்கூடியவர், யமரா மன்னன் வந்து கெடுப்பாரிலானும் கெடும். இடிப்பாரன்னா கடிந்து அறிவுரை கூறும் பெரியார், யமரான்னா பாதுகாவல் இல்லாத, யமரான்னா பாதுகாவல் இல்லாத. முதலிலாருக்கு ஊதியம் இல்லை. முதலிலாருக்குன்னா இப்ப நம்ம ஒரு முதல் வந்து போடலன்னா நம்மளுக்கு வந்து ஊதியம் கிடையாது. ஒண்ணு வந்து நம்மளுடைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லைன்னா நம்மளுடைய உழைப்பை இன்வெஸ்ட் பண்ணணும். அப்ப வந்து முதலிலாருக்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பில்லாருக்கில்லை நிலை. முதலீடு இல்லைன்னா ஒரு வணிகருக்கு வந்து ஊதியம் வந்து இல்லை. அது போல நம்மள தாங்கி காப்பாற்றக்கூடிய பெரியவர் துணை இல்லைன்னா நிலைத்த தன்மை வந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை, நிலைத்த தன்மை வந்து இருக்காது அப்படின்றத சொல்றாங்க. மதலையன்னா துணை,
மதலைன்னா துணை, மதலையாம் துணை இல்லாதவருக்கு, சார்பிலாருக்கு இல்லை நிலை, துணை இல்லாதவங்களுக்கு வந்து நிலைத்தன்மை இல்லை. மதலை என்ன துணை, இல்லை என்றது குறிப்பு வினைமுற்று. இதுல வந்து என்ன அணி பயின்று வந்திருக்கன்னா எடுத்துக்காட்டு ஊமை அணி. முதலீடு இருந்தா ஊதியம், அது போல நம்மள வந்து துணை இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நிலையான தன்மை இல்லை, அது போலன்றது மறைந்து வந்ததால இங்க வந்து எடுத்துக்காட்டு ஊமை அணி. பல்லார் பகை கொளிர் பத்தடுத்து தீமையத்தே நல்லார் தொடர்க்கை விடல். பல்லார் பகை கொளிர், பல நபர்களோட பகை வந்து கொண்டிருந்தாலும் பத்தெடுத்து தீமையத்தே, அந்த 10 பேரோட பகை இருக்கிறத விட தீமை வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லவங்களுடைய தொடர்க்கை விடல். நல்லவங்களுடைய இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள்ல இல்ல அவங்கள வந்து துணையா வச்சிருப்போம் இல்லையா, அவங்களுடைய நட்பை வந்து கைவிடுறது வந்து அந்த பகைவரை காட்டிலும் 10 மடங்கு தீமையை வந்து தரும்ன்றத சொல்றாங்க. பத்தடுத்தன்னா 10 மடங்கு, பகை கொள்ளல்னா பகையை கொள்ளல், இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்து வந்து பொருள் செயல் வகை. பொருள் செயல் வகைன்னா பொருளை ஆக்குவதற்கும் காப்பதற்குமான செய்முறைகள். பொருள்னா செல்வம், செல்வத்தை வந்து எப்படி உருவாக்கலாம், அதை வந்து எப்படி வந்து காப்பாற்றலான்றதற்கான செயல்முறைகள் தான் வந்து பொருள் செயல் வகை. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். ஸோ இதுல வந்து சொல் பின்வரு நிலையணி வந்து பயின்று வந்திருக்கு. பொருள் அல்லவரை என்ன, இந்த பணம் வசதி இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா, அப்போ அவங்க இல்லாதவங்களை பொருள் அல்லவரை ஒரு பொருளாக செய்யுமா, ஸோ மதிக்கக்கூடிய வகையில வந்து செய்யுமா. எதுன்னா அந்த பொருள் அல்லதில்லை பொருள், அந்த பொருள் தான் செல்வம் தான். செல்வம் இல்லாதவங்களையும் வந்து மதிக்கக்கூடிய நபராக செய்யக்கூடியது எதுன்னா அந்த செல்வம் தான் அப்படின்றத சொல்றாங்க. பொருள் அல்லவர்னா தகுதியற்றவர், பொருள் அண்ணா செல்வம். இந்த ஒவ்வொரு இடத்துலையும் பொருள் வந்து அதனுடைய அர்த்தம் மாறுதல இது வந்து சொல் பின்வரு நிலையணி. அர்த்தம் ஒரே இது வந்துச்சுன்னா சொற்பொருள் பின்வரு நிலையணி வரும், சொல்லு மட்டும் ரிப்பீட் ஆகுறதால சொல் பின்வரு நிலையணி. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. இல்லாரை என்ன யார சொல்றாங்க, செல்வம் இல்லாதவங்களை எல்லாருமே வந்து எள்ளுவர், எள்ளுவர்னா கிண்டல் அடிப்பாங்க. செல்வரை அந்த செல்வம் இருக்கிறவங்களை எல்லாருமே என்ன பண்ணுவாங்களாம், சிறப்பு செய்வாங்கன்றத சொல்றாங்க. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. எள்ளுவர்னா இகழுவர். பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயச் சென்று. பொய்யா விளக்குன்னா அணையாத விளக்கு. எது வந்து அணையாத விளக்குன்னா பொருள், பொருள்னா செல்வம், செல்வம் வந்து அணையாத விளக்கம். அது என்ன பண்ணுமா, இருள் அறுக்கும். இருள்ன்றது இங்க எதை மீன் பண்றாங்கன்னா பகைவரை வந்து மீன் பண்றாங்க. நம்ம கிட்ட செல்வம் இருந்தா அந்த செல்வம் வந்து பகைவரை தேடி சென்று அந்த பகைமை என்ற இருளை வந்து அறுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதானே இது. ஒரு சிலர் வந்து பிராக்டிக்கலாவே பார்த்திருப்பாங்க, வசதி இல்லாதப்போ மதிக்க மாட்டாங்க, வசதி வந்ததுமே வந்து பகையா இருந்தவங்க கூட வந்து கிட்ட வந்துருவாங்க, நெருங்கி வந்துருவாங்க. அதுதான் சொல்றாங்க, பொருள் என்ற பொய்யா விளக்கு அணையா விளக்கு இருந்ததுன்னா பகை என்ற இருளையும் வந்து அந்த செல்வம் வந்து போக்கும் அப்படின்னு சொல்றாரு. பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேய சென்று. பொய்யா விளக்கம் அண்ணா அணையா விளக்கு, இருளன்னா பகை. பொய்யா விளக்கம் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம், இருளருக்கும் இருளை அறுக்கும், இரண்டாம் வேற்றுமை தொகை. அறநீனும் இன்பமும் மீனும், அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்குமா. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திறன் அறிந்து தீதின்று வந்த பொருள். சோ தீமை இல்லாத வழியில வந்த பொருள் வந்து நம்மளுக்கு அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஈனும் அண்ணா தரும், தீதின்றி என்ன தீங்கின்றி. அறநீனும் அறத்தை ஈனும், திறன் அறிந்து திறனை அறிந்து, இரண்டாம் வேற்றுமை தொகைகள். வந்த பொருள் என்றது பெயரச்சம், அரண் திறன் என்றது கடைப்போலிகள். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல். சோ வாரா பொருளாக்கம், சோ ஒரு அருளாலும் அன்போடும் நம்ம கிட்ட ஒரு பொருள் வரல அப்படின்னா அது வந்து நம்ம ஏத்துக்க கூடாது. புல்லார் புரள விடல், புல்லாரன்னா பற்றார், அதை வந்து நம்ம வந்து பற்றி எடுக்க கூடாது, அதை வந்து நீக்கிடணும், வேண்டான்னு சொல்லிடணும். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் வந்து புல்லார் புரள விடல். புல்லாரன்னா பற்றார். வாரா பொருளாக்கம் என்றது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம், விடல் என்றது அல்லீற்று வியங்கோல் வினைமுற்று.
இதுக்கு முன்னாடி கொள்ளலுக்கும் வந்து பார்த்திருப்போம் இல்லையா, அல்லிற்று வியங்கோல் வினைமுற்று, அதை வந்து பார்த்துக்கோங்க. உரு பொருளும் ஒல்க பொருளுந்தன் ஒன்னார் தெருப்பொருளும் வேந்தன் பொருள். வேந்தனுடைய பொருள்களாம் எது இதெல்லாம்? வேந்தன்னா அரசன், அரசனுக்கான பொருள்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உரு பொருள். உரு பொருள்னா அரசு உரிமையால வந்த பொருளும், ஒல்கு பொருளுந்தன், ஒல்கு பொருள்னா வரியாக வந்து அரசர்கள் வசூலிப்பாங்க இல்லையா, அதுவும். ஒல்கு பொருளும் தன் ஒன்னார் தெருப்பொருளும், தன் ஒன்னார் தெருப்பொருளும் மற்ற நாட்டோட வந்து போர் புரிஞ்சு பகைவர்கள் கிட்ட வந்து பொருள் கொண்டு வருவாங்க இல்லையா, அந்த பொருளும் வந்து வேந்தன் பொருள், அரசருடைய பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அரசருடைய பொருள் அன்னிட்டு எதை சொல்றாங்க? உரு பொருளும். உரு பொருளும் அரசு உரிமையால் வந்த பொருளும், ஒல்கு பொருள் வரியாக வந்த பொருளும், ஒன்னார் தெருப்பொருளும் போர் புரிந்து பகைவர்கள் கிட்ட இருந்து கொண்டு வந்த பொருள், தெருப்பொருள். அந்த தெருப்பொருளும் வந்து வேந்தனுடைய பொருள். உரு பொருள் அரசு உரிமையால் வந்த பொருள், ஒல்கு பொருள் வரியாக வந்த பொருள், தெரு என்றது பகைவர்கள் அவங்களோட வந்து போர் புரிஞ்சு வர்ற பொருள். தன் ஒன்னார் வேந்தன் பொருள், தன்னது ஒன்னார் வேந்தனது பொருள். ஆறாம் வேற்றுமை தொகை. அருள் என்னும் அன்பின் குளவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. அருள் என்னும் அன்பின் குளவி. இங்க வந்து எது சொல்றாங்கன்னா, அன்பு என்னும் தாய் பெற்ற அருள், அன்பு என்னும் தாய் பெற்ற அருள் வந்து எதுன்னா குழந்தை. பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு. பொருள் என்றது வந்து வளர்ப்பு தாயால் பேணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. பொருள் என்பது எதனால பேணப்படுமா? வளர்ப்பு தாயால் பேணப்படும். இது வந்து என்ன அணி என்ன சொல்றாங்கன்னா உருவக அணின்னு சொல்றாங்க. இது வந்து நல்லா படிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, உருவக அணி. ஸோ ஒரு குழந்தைய பத்தி செவிலி தாயை பத்தி ஒரு குறள் வந்து வருது, இதுல வந்து உருவக அணி பயின்று வருது. அருள் என்னும் அன்பின் குளவி. ஸோ தாய் என்னாவே அன்பானவங்க, அவங்களுடைய அருளால குழந்தை வந்து வருது என்னும் குழந்தை. பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு. பொருள் என்னும் வளர்ப்பு தாயால் பேணப்படும் என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. குளவி குழந்தை, செவிலி என்ன வளர்ப்பு தாய், ஈன் குளவி என்றது வினைத்தொகை, செல்வ செவிலி என்றது உருவகம். அணி உருவக அணி அன்பை தாயாகவும், அருளை வந்து குழந்தையாகவும், பொருளை வந்து வளர்ப்பு தாயாகவும் உருவகம் வந்து செய்திருக்கிறதால இது உருவக அணி என்றதை கொடுத்திருக்காங்க. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை. தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் வந்து செய்யும் செயலானது வந்து எது போலன்னா குன்றின் மேல இருந்துட்டு யானை போரை காண்பதற்கு வந்து சமமானது அப்படின்னு சொல்றாங்க. குன்றேனி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை. குன்று அண்ணா மலை, கை தொன்று அண்ணா கைப்பொருள், குன்றேறி என்னது குன்றின் மேல் ஏறி. அப்போ மேல்ன்றது ஏழாம் வேற்றுமை உறவு, அப்போ ஏழாம் வேற்றுமை தொகை. ஊமையணி என்ன? கண்டற்றால், அற்று இற்று இதெல்லாம் வந்ததுன்னா ஊமையணி. கண்டற்றால் அற்று வருதுங்களாங்க, அதனால இது வந்து ஊமை அணி. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் ஏகதனிற் கூறியதில். செய்க பொருளை வந்து சேர்க்கணுமா? எதனாலன்னா செருணர் செருக்கருக்கும். செருணர்னா பகைவர், பகைவருடைய செருக்கருக்கும். செருக்கன்னா திமிரா இருமாப்பா சுத்துவாங்களுடைய, அதை வந்து அறுக்குமா. எது அண்ணா? செல்வம் தான். செல்வத்தை விட கூறியதில் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். என்ன சொல்றாரு? பொருளை வந்து சேருங்க, அதுதான் உங்களுடைய பகைவருடைய இருமாப்பை வந்து அறுக்கும். செல்வத்தை விட கூறியது எதுவுமே இல்லை அப்படின்றத குறிப்பிடுறாரு. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் ஏகதனிற் கூறியதில். செருக்கன்னா இருமாப்பு, எஃகு அண்ணா உறுதியான படைக்கலம். செய்கன்றது வேங்கோல் வினைமுற்று, செருணர் செருக்கு என்றது செருணரது செருக்கு. ஆறாம் வேற்றுமை தொகை. ஓன் பொருள் கால்ப ஏற்றியார் கென்பொருள் ஏன இரண்டும் ஒருங்கு. அதாவது சிறந்த பொருளை ஒன் பொருள் கால்ப ஏற்றியார் கென் பொருள் ஏனைய இரண்டும் ஒருங்கு. ஒரு ரெண்டு விஷயம் வந்து ஒன்னா வருமா. எது வரும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த ரெண்டு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அறமும் இன்பமும் வந்து வருமா. எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் பொருள்ன்றது சிறந்த பொருள். கால்ப ஏற்றியார்க்கன்னா அது நல்ல வழியில வரக்கூடிய ஒரு பொருள், சிறந்த பொருள் வந்து நம்மளுக்கு வருது, இயல்பாவே வருது அப்படின்னா. என் பொருள்னா இயல்பாக கிடைக்கும் பொருள். ஒன் பொருள்னா சிறந்த பொருள்,
கால்ப ஏற்றியார் கென்பொருள், இயல்பாக கிடைக்கக்கூடிய பொருள் வந்தது அண்ணா நமக்கு ஏனை இரண்டும் ஒருங்கு. ஏனை இரண்டும் பண்றது அறமும் இன்பமும் வந்து சேர்ந்து நம்மளுக்கு வரும்ன்றத சொல்றாங்க. ஒன் பொருள் சிறந்த பொருள், என் பொருள் இயல்பாய் கிடைக்கும் பொருள், இரண்டும் பண்றது அறமும் இன்பமும். ஒன் பொருள் என் பொருள் என்றது பண்பு தொகைகள், கால்ப ஏற்றினார் என்றது பெயரெச்சம். இல்லாரை எல்லாரும் எல்லுவர், அறனீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்று வந்த பொருள். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம், உருப்பொருளும் ஒல்கு பொருளும் தன் ஒன்னார். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். பொருள் என்னும் பொய்யா விளக்கம், இருளருக்கும் எண்ணிய தேத்து சென்று. திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர் யாரன்னா மூத்த அறிவுடையார். அரியவற்றுள் எல்லாம் அரிதே, அரிது வந்து பெரியார் பேணி தமரா கொள்ளல். முதலிலாருக்கு ஊதியம் இல்லை. அடுத்து வந்து பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல வந்து கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல நிறைய வாட்டி. திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியதென்று அது மண்பதைக்கு உலகுக்கு பொது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா திருவிக்கா. திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றியிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது அன்னிட்டு யார் சொல்றாங்க? கியாபே விஸ்வநாதம் அவர்கள் வந்து சொல்றாங்க. கியாபே விஸ்வநாதம். அடுத்து வந்து தேவாரத்துல இருந்து திருநாவுக்கரசருடைய பாடல் வரிகள் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இது வந்து அவருடைய 6ஆம் திருமுறையில வந்து இடம்பெற்றிருக்குன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க கீழே. நாமார்க்கும் குடியல்லும் நமனை அஞ்சும், நரகத்தில் இடர்படும் நடலை இல்லும், ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, தாமார்க்கும் குடி அல்லாத தன்மையான சங்கரன் நற்சங்க வெண்குழலையோர் காதேர் கோமார்க்கே நாமென்றோம் மீளா ஆளாய் கொய் மலர்ச்சே வடியினையே குறுகினோமே அப்படின்ற வரிகளை யார் ஏற்றிருக்காருன்னா திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் எந்த நூற்றாண்டுன்னா 7ஆம் நூற்றாண்டு. ஸோ நம்மளுக்கு மகேந்திரவர்மனை வந்து சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு வந்து மாற்றிருப்பாரு யாரு? திருநாவுக்கரசர். அப்போ மகேந்திரவர்மன் எந்த நூற்றாண்டு? 7ஆம் நூற்றாண்டு. அப்போ அதே காலத்துல வாழ்ந்திருந்தா தானே மாற்ற முடியும். அப்போ இவரும் வந்து 7ஆம் நூற்றாண்டு. திருஞான சம்பந்தர் வந்து தெரியும் இல்லையா, முதல் 3 திருமுறைகளை இயற்றியவர், அவரும் வந்து 7ஆம் நூற்றாண்டு தான். அடுத்து வந்து பாருங்க, 7ஆம் திருமுறையை இயற்றிய சுந்தரர் வந்து 8ஆம் நூற்றாண்டு. திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் 7ஆம் நூற்றாண்டு. அடுத்து திருமுறையை இயற்றிய சுந்தரர் வந்து 8ஆம் நூற்றாண்டு. அடுத்து வரக்கூடிய மாணிக்க வாசகர் 8ஆம் திருமுறையை இயற்றியிருப்பார் இல்லையா, அவர் வந்து 9ஆம் நூற்றாண்டு. ஸோ இந்த 4 பேரை கம்பேர் பண்ணி வருஷம் எந்த நூற்றாண்டுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எளிமையா இருக்கும், மறக்காது. அடுத்து சொற்பொருள். இடர் அண்ணா துன்பம், ஏமாப்பு அண்ணா பாதுகாப்பு, பிணி அண்ணா நோய், நடலை அண்ணா துன்பம். சோ இடர் அண்ணாலும் துன்பம் என்ற பொருளை தருது, நடலை அண்ணாலும் துன்பம் தான். சேவடி அண்ணா இறைவனின் செம்மையான திருவடிகள், நமன் அண்ணா யமன். நற்சங்கு வெண்குலை வந்து பண்பு தொகைகள், மலர் சேவடி வந்து ஊமை தொகை, மீளா ஆள் என்றது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். பணி அறியோம் அப்படின்னா பனி குட்டல் அறியோம், என்னாலும் ஏ குட்டல் நாளும், நாம் என்றும் நாம் குட்டல் என்றும். திருநாவுக்கரசர் எங்க பிறந்தாரன்னா திருவாமூர். திருவாமூர் வந்து கடலூர்ல வந்து இருக்கு, அங்க வந்து பிறந்திருக்காரு. இவர் தான் என்ன பண்ணிருப்பாரு? மகேந்திரவர்மன், பல்லவரசர் மகேந்திரவர்மனை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு வந்து மாற்றிருப்பாரு. திருநாவுக்கரசருடைய அப்பா அம்மா யாருன்னு பாத்தீங்கன்னா புகழனார் மாதினியார். புகழனார் மாதினியார். இவருடைய தமக்கை என்ன அக்கா. அக்கா யாருன்னா திலகவதியார். திலகவதியார் தான் என்ன பண்ணிருப்பாங்க? திருநாவுக்கரசருக்கு வந்து ஒரு கொடிய வயிற்று வலி வந்து வயிற்று சம்பந்தமா ஒரு நோய் வந்திருக்கும். அதனால வந்து சைவத்துக்கு வந்து மாற காரணமே இந்த திலகவதியார் தான். திருநாவுக்கரசருக்கு அப்பா அம்மா என்ன பெயர் வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மறு நீக்கியார் அப்படின்ற பெயரை வந்து வச்சிருக்காங்க. மறு நீக்கியார் என்னாலும் திருநாவுக்கரசர் தான். அது மட்டும் இல்லாம இவருக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் யாருன்னா தர்மசேனர், அப்பர், வாகீசர் என்ற வேறு பெயர்களும் உண்டு. இவருடைய தொண்டு என்ன தொண்டுன்னா நெறி தொண்டு. இவருடைய தொண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா நெறி தொண்டு.
சைவ அடியார்களை தான் என்னன்னு சொல்லுவோம், நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைவ அடியார்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 63 பேர் வந்து இருக்காங்க. இதுல சைவ சமய குறவர் அன்னிட்டு எத்தனை பேரை சொல்லுவோம்னா 4 வந்து சொல்லுவோம். அந்த 4 தான் யாருன்னா திருஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இந்த சைவ சமய குறவர்கள் யாருன்னா அந்த 4 பேர். அந்த 4 பேர் தான் இவங்க பாடின பாடல்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தேவாரம் வந்து மாணிக்க வாசகர் மட்டும் வரமாட்டாரு. முதல் 7 திருமுறைகளை தான் வந்து தேவாரம்னு சொல்லுவோம். முதல் 3 திருமுறைகளை பாடியவர் யாருன்னா திருஞானசம்பந்தர். அடுத்து 4, 5, 6ஆம் திருமுறையை பாடியது வந்து திருநாவுக்கரசர். 7ஆம் திருமுறையை பாடியது சுந்தரர். ஸோ இந்த முதல் 3 பேர் வந்து பாடியிருக்காங்க இல்லையா 7 திருமுறைகள், இதை தான் வந்து தேவாரம் அப்படின்னு போற்றப்படுது. அந்த தேவாரத்துல இவருடைய பாடல்கள் இருக்குன்றத சொல்றாங்க. இவர் வந்து தாண்டகம் பாடுவதுல வல்லவர்ன்றதால இவரை தாண்டக வேந்தர் அப்படின்னும் அழைக்கிறாங்க. தாண்டகம் பாடுறதுல வல்லவர் என்றதால தாண்டக வேந்தர் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இவருடைய காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. எங்க பிறந்தாருன்னா திருவாமூர் எங்க இருக்குன்னா கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்து வந்து இருக்கு. ஸோ திருவாமூர் வந்து எங்க இருக்கு, கடலூர் மாவட்டத்துல வந்து அமைஞ்சிருக்கு. தேவாரம் என்ற சொல்லை எப்படி பிரிக்கலாம்னா தேக்குட்டல் வாரம் அப்படின்னு பிரிக்கலாம். தேக்குட்டல் வாரம் என்பதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தெய்வத்தன்மையை உடைய இசைப்பாடல்கள், தெய்வத்தன்மையை உடைய இசைப்பாடல்கள். அதே தேக்குட்டல் ஆரம்னா ஆரம் அணிகலன்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தெய்வத்திற்கு சூடப்பெற்ற பாமாலை. ஆரம் அப்படின்னு வந்ததுன்னா தெய்வத்திற்கு சூடப்பெற்ற பாமாலை என்று கூறுவர். சைவ திருமுறைகள் எத்தனை இருக்குன்னா 12 இருக்கு. அதுல முதல் 7 வந்து மூவர் தேவாரம் அப்படின்னு இந்த மூவர்கள் வந்து ஏற்றிருப்பாங்க இல்லையா, அதனாலதான் அது மூவர் தேவாரம். திருநாவுக்கரசர் பாடி அருளிய பாடல்கள் வந்து 4ஆம், 5ஆம், 6ஆம் திருமுறைகள் அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம கொடுத்திருக்கக்கூடிய பாடல் வரிகள் வந்து 6ஆம் திருமுறையில இடம்பெற்றிருக்கு என்றதையும் சொல்றாங்க. சோ ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். திருநாவுக்கரசர் எங்க பிறந்தாருன்னா திருவாமூர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பக்கத்துல வந்து இருக்கு. திருநாவுக்கரசர் அம்மா வந்து புகழனார் மாதினியார். திருநாவுக்கரசருடைய தமக்கை என்ன அக்கா யாருன்னா திலகவதியார். திருநாவுக்கரசருக்கு அவங்களுடைய பெற்றோரிட்ட பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா மரு நீக்கியார். திருநாவுக்கரசருக்கு வேறு பெயர்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா தாண்டகவேந்தர், தர்மசேனர், அப்பர், வாகீசர். தாண்டகவேந்தர், தர்மசேனர், அப்பர், வாகீசர். இவருடைய தொண்டு என்ன தொண்டுன்னா நெறி தொண்டு. நாயன்மார்கள் அன்னிட்டு யார சொல்லுவோம்னா சைவ அடியார்களை வந்து சொல்லுவோம். அப்படி சைவ அடியார்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 63 பேர் வந்து இருக்காங்க. சைவ சமய குறவர் 4 அப்படின்னு சொல்லுவோம். அந்த 4 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். முதல் 7 திருமுறைகளை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா தேவாரம் அப்படின்னு சொல்லுவோம். தாண்டகம் பாடுவதில் வல்லவர் யாருன்னா திருநாவுக்கரசர். அதனால அவரை எப்படி அழைப்போம், தாண்டக வேந்தர் அப்படின்னு அழைப்போம். எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். தேவாரத்தை எப்படி பிரிக்கலாம், தேக்குட்டல் வாரம் அப்படின்னு பிரிக்கலாம். தேக்குட்டல் வாரம்னா தெய்வத்தன்மையை உடைய இசைப்பாடல்கள். தேக்குட்டல் ஆரம் அப்படின்னு பிரிச்சோம்னா தெய்வத்திற்கு சூட்டப்பெற்ற பாமாலை என்ற பொருள் வந்து கொடுக்கும். சைவ திருமுறைகள் எத்தனை இருக்குன்னா 12. அதுல முதல்ல வரக்கூடிய 7 திருமுறைகளை என்னன்னு அழைப்போம், தேவாரம் அப்படின்னு அழைப்போம். திருநாவுக்கரசர் பாடி அருளிய திருமுறைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா 4, 5, 6ஆம் திருமுறைகள். திருநாவுக்கரசர் தமக்கையார் யாருன்னா திலகவதியார். திருநாவுக்கரசர் அருளிய பாடல்கள் வந்து தேவாரம் என வழங்கப்படுகிறது. திருநாவுக்கரசர் காலம் வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டு. நாமார்க்கும் குடியல்லோம். இப்ப நம்ம மேல வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த பாடல் தான் வந்து பாரதியார அச்சமில்லை என பாட தூண்டியதுன்றது கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியங்க. பாரதியார் வந்து அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் என்பதில்லையே அப்படின்னு பாடியிருப்பாரு. இந்த பாடல் வந்து பாடுறதுக்கு தூண்டுகோலாக இருந்தது எதுன்னா திருநாவுக்கரசருடைய நாமார்க்கும் குடியல்லோம் என்ற பாடல். ஸோ இந்த நாமார்க்கும் குடியல்லம்ல திருநாவுக்கரசர் என்ன சொல்லியிருப்பாருன்னா நம்ம சிவனுடைய அடிகளை பற்றி இருக்கிறதால யமனுக்கு பயப்பட வேண்டாம், அதுக்கப்புறம் மீதி விஷயங்களுக்கு எதுக்குமே பயப்பட வேண்டாம், எப்பவுமே நம்ம சந்தோஷமா தான் இருப்போம் அப்படின்ற பாடல் வரிகள் வந்து ஏற்றிருப்பாங்க. ஸோ அதை மீன் பண்ணி இவருக்கு வந்து அச்சமில்லை அப்படின்ட்டு பாரதியார் வந்து ஏற்றிருப்பாரு.
தமிழகத்தில் விடுதலை வேட்கை கனலை தம் வீறு கொண்ட பாக்களால் மக்களை தட்டி எழுப்பியது யாரென மகாகவி பாரதியின் அச்சமில்லை அச்சமில்லை எனும் பாடலுக்கு முன்னோடி வந்து இத்திருத்தாண்டக பாடலே அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து உரைநடை. இதுல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சது தான் இருக்கு, ஒரு சிலது தான் வந்து புதிய விஷயங்கள், அதை மட்டும் குயிக்க பார்த்துருவோம். அறிவு அற்றம் காக்கும் கருவி செறிவாருக்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் யார் சொல்லியிருப்பா? திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பா. இந்த திருக்குறள் தான் வந்து யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்துல் கலாம் அவர்களுக்கும் வந்து பிடிக்கும். அறிவற்றம் காக்கும் கருவி புது புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க. உலகம் உருண்டை எண்ணிட்டு 16ஆம் நூற்றாண்டுல, இந்த டீட்டெயிலும் புது புத்தகத்துல இருக்கும். உலகம் வந்து உருண்டை அப்படின்ட்டு 16ஆம் நூற்றாண்டுல தான் வந்து மேலை நாட்டுக்காரங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. பட் இதுக்கு முன்னாடியே தமிழர்கள் வந்து சொல்லியிருக்காங்கன்றதை கொடுத்திருக்காங்க. திருவாசகத்தை ஏற்றியவர் யாரு? மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 8ஆம் நூற்றாண்டிலேயே அவர் சொல்லியிருக்காரு, அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றென கொன்று நின்றெழில் பகரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன அப்படின்ட்டு இந்த திருவாசக வரிகள்ல பெரிவடிப்பு கொள்கையின்படி பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை வந்து இந்த திருவாசக பாடல் வரிகள் காட்டுகிறது என்றதை சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயில் அப்படியே புது புத்தகத்துல வந்து இருக்கும். உலகம் என்ற தமிழ் சொல் வந்து எதனை அடிப்படையாக கொண்டு பிறந்ததுன்னா உழவு என்ற சொல்லின் அடிப்படையாக தான் பிறந்தது. உழவு என்ற சொல்லில இருந்துதான் உலகம் என்ற தமிழ் சொல் வந்து தோன்றியதுன்னு சொல்றாங்க. உழவு என்றதுக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சுற்றுதல். உழவு என்றதுக்கு வார்த்தைக்கான பொருள் வந்து சுற்றுதல். உலகம் வந்து தன்னையும் ஞாயிற்றையும் சுற்றி வருகிறது என்னும் அறிவியல் கருத்து வந்து இதன் மூலமா வெளிப்படுறத காணலாம்ன்றத சொல்றாங்க. உழவுன்னா சுற்றுதல். ஸோ இந்த பேஜில் முக்கியமானது மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். அறிவு அற்றம் காக்கும் கருவி எதுன்னா யார் சொன்னாங்கன்னா திருவள்ளுவர். உலகம் உருண்டை எண்ணிட்டு மேலை நாட்டினர் எந்த நூற்றாண்டுல கண்டுபிடிக்கிறாங்கன்னா 16ஆம் நூற்றாண்டு. 8ஆம் நூற்றாண்டிலேயே திருவாசகத்தை இயற்றிய மாணிக்க வாசகர் அவருடைய பாடல் என்ன சொல்லியிருக்காரு? அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றெழில் பகரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன என்றதை சொல்லியிருக்காரு. பெரிவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்தது அன்னிட்டு கிபி 8ஆம் நூற்றாண்டிலேயே சொன்னவர் யாருன்னா மாணிக்க வாசகர். திருவாசகத்துல வந்து சொல்லியிருக்காரு. உலகம் என்ற தமிழ் சொல் வந்து எந்த சொல்லின் அடியாக பிறந்ததுன்னா உழவு என்ற சொல்லின் அடியாக பிறந்தது. அதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சுற்றுதல். ஞாலம் என்ற தமிழ் சொல் வந்து எந்த சொல்லடியாக தோன்றியதுன்னா ஞால். ஞாலம் என்ற தமிழ் சொல் வந்து ஞால் என்ற சொல்லடியாக தோன்றியது. நாள் என்பதற்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தொங்குதல். உழவு அண்ணா சுற்றுதல், ஞால் அண்ணா தொங்குதல். சோ இதன் மூலமா என்ன தெரியுதுன்னா தொங்குறது அப்படின்றது எவ்வித பற்றுக்கோடுமின்றி அண்டவெளியில் உலகம் வந்து தொங்கி கொண்டு இருக்கிறத வந்து இது உணர்த்தது. இந்த வார்த்தைகள் வந்து உணர்த்தது என்றத சொல்றாங்க. வானத்தில் காற்று இல்லாத பகுதி வந்து இருந்திருக்கு. அதை வந்து அன்றைய காலத்திலேயே தமிழர்கள் வந்து அறிஞ்சிருந்தாங்க. அது வந்து எந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க? புறநானூற்றுல வரிது நிலைய காயமும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. வரிது நிலைய காயமும்னா வானத்துல காற்றில்லாத பகுதி உண்டு என்றது அதனுடைய பொருள். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா வரிது நிலைய காயமும் என்றதை நம்மளுக்கு காயம், காலில் ஏதாவது காயம் பட்டா புறத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் இல்லையா, ஓடுவோம் இல்லையா. மேக்சிமம் காயம் எங்கே படும்? வீட்டுக்கு விட்டு வெளியே போயிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருந்தாதான் நம்மளுக்கு காயங்கள் வந்து மேக்சிமம் ஏற்பட காரணம். அப்போ புறத்துல தான் வந்து காயம் ஏற்படும். வரிது நிலைய காயமும் அப்படின்னும் போது புறநானூறு என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் வந்து புது புக்கில் கொடுத்துருப்பாங்க. வளவன் ஏவா வானூர்த்தி புறநானூறு என்றதை படிச்சிருப்போம். வளவன் ஏவா வானூர்த்தி என்ன அன்றைய காலகட்டத்திலேயே வந்து வளவனால் ஏவப்படாத வானூர்த்தியை வந்து பழந்தமிழர்கள் விண்ணில் செலுத்தி இருக்கலாம் என உணர முடிகிறது. இது வந்து இப்போ வந்து நம்ம செயற்கைக்கோளை வந்து செலுத்துறோம் இல்லையா, ஒரு வானூர்த்தி நபர் இல்லாமலே செலுத்துறோம் இல்லையா, அதோட வந்து சொல்லக்கூடியது வளவன் ஏவா வானூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வளவன் ஏவா வானூர்த்தி எங்க செலுத்துவோம்? வெளியில தானே செலுத்துவோம். புறநானூறு அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க, கரும்பை பிழிவதற்கும் எந்திரங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. இதனை தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த என 10 குறிப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க.
தீன்பிலி எந்திரம் பந்தல் வருந்த. ஸோ கரும்பை பிழிவதற்கு எந்திரங்களை பத்தி எதுல சொல்றாங்க? 18 தீம்பிலி. நீங்க கரும்பை வந்து பார்த்துருப்போம் இல்லையா, நல்லா அந்த மிஷின் வந்து நல்லா பிழிஞ்சு வந்து கொடுக்கும். 10 ரூபாய் தான் கரும்பு சாறு வந்து ஒரு 10 ரூபாய் தான். அந்த எந்திரத்து மூலியமா தானே ரோட்டோரமா எங்க பார்த்தாலும் அந்த கரும்பு ஜூஸ் கிடைக்கிற இடம்லாம் எந்திரத்துல தான் வந்து இது பண்ணுவாங்க. நல்லா பிழிஞ்சு சக்கையா அது தள்ளிடும். ஜூஸ் வந்து 10 ரூபாய் தான், 10 ரூபாய் தான். உடனே 10 பாட்டு 10 ரூபாய் 10 பாட்டுன்னு போட்டுக்கூடாது. அந்த கரும்பு சக்கை வந்து ஒரு பத்தி மாதிரி வெளியே வருது, பார்க்க வந்து ஒரு பத்தி மாதிரி அப்படியே நசக்கி பத்தி மாதிரி வெளியே போகுது. 10 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து எனக்கு தோன்றதை சொல்கிறேன். உங்களுக்கு இதை விட சிம்பிளாக ஏதாவது வந்து ஷார்ட்கட்டோ இல்லை ஒரு ஹிண்ட்டோ ஒரு க்ளூவோ வைக்க முடியுமான்னா தயவு செஞ்சு நீங்கள் அதை வந்து நீங்கள் நினச்சிட்டு அதை ஒரு வாட்டி சொல்லிவிட்டு அதை வந்து யூஸ் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் ஷார்ட்கட்டு ஒரு ஹிண்ட்டு ஒரு க்ளூ இல்லாமல் படிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் ஹிண்ட்டு வைக்கும்போது நீங்கள் ஒரு 2-3 வாட்டி அந்த ஹிண்ட்டை ஞாபகம் வச்சு ரிவைஸ் பண்ணாவே அதுக்கப்புறம் எப்பவுமே மறக்காது. உங்களுக்கு எப்பவுமே கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. அடுத்து வந்து பாருங்க, அந்த கேணியும் எந்திர கிணறும் அப்படின்ட்டு எதுல சொல்லியிருக்காங்கன்னா பெருங்கதையில வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கேணியும் எந்திர கிணறும். இதன் மூலமா என்ன தெரியுதுன்னா அந்த காலத்திலேயே வந்து நீரை உறிஞ்சக்கூடிய ஆழ்துளை கிணறு வந்து இருந்திருக்கலாம்ன்றத சொல்றாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஒரு கேணி வந்து தோன்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய கதை இல்லை. நம்ம பாட்டிங்கள்லாம் அப்போ நடந்த விஷயத்தை ஏதாவது சொன்னா அது பெரிய கதை, அது ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல அந்த கேணி தோன்றதெல்லாம் பெரிய கதை, பெருங்கதை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கேணியும் எந்திர கிணறும் வந்து அது ஒரு பெரிய கதை, பெருங்கதையில வந்து சொல்லியிருக்காங்க. பெருங்கதையில் வரும் எந்திர யானை வந்து, எந்திர யானையை பத்தி எதுல சொல்றாங்க? பெருங்கதை. யானை என்னவே பெருசு தானே, அப்ப பெருங்கதையில எந்திர யானையை பத்தி சொல்றாங்க. அது வந்து கிரேக்க தொன்மத்தில் குறிப்பிடப்படும் டிராய் போருடன் இணைத்து பேசப்படும் எந்திர குதிரையுடன் ஒத்தது. ஸோ கிரேக்க தொன்மத்துல டிராய் என்ற ஒரு போருடன் வந்து இணைத்து வந்து எந்திர குதிரையை வந்து பேசுறாங்க. அதோட இந்த பெருங்கதையில இருக்கக்கூடிய எந்திர யானை வந்து ஒத்ததுன்றத குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து பாருங்க, கனிமவியல் அறிவு. சிலப்பதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா பல்வகை மணிகளையும் அதன் தன்மைகளையும் வந்து விளக்குகிறது. ஊர்கான் காதையில வந்து சிலப்பதிகாரத்துல ஊர்கான் காதையில வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒருமை தோற்றத்தன்னா ஒரே விஷயத்துல இருந்துதான், ஒரே ஒரு பொருள்ல இருந்துதான் தோன்றிருக்கு. ஐவேறு வனப்பின், ஒரே பொருள்ல இருந்து தோன்றது. பார்க்க வந்து 5 விதமான வனப்பண்ணா அழகு, 5 விதமா வந்து அழகா இருக்குன்னு சொல்றாங்க. இளங்கதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும் என்ன தோன்றிருக்குன்னா மணிகள் வந்து தோன்றிருக்குன்றத சொல்றாங்க. 5 வகை மணிகளும் ஒளிவிடும் திறத்தினால வெவ்வேறு பெயர்களை வந்து கொண்டிருக்கு. ஆனா அதனுடைய மூலப்பொருள் வந்து ஒன்றேதான் அப்படின்றத எதுல சொல்லியிருக்காங்க? சிலப்பதிகாரம் ஊர்கான் காதை. மணி, நலங்கெழு மணி, ஐவேறு வனப்பின் அப்படின்ற வார்த்தை வந்தாவே சிலப்பதிகாரம்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சிலப்பதிகாரம் அந்த கார் சிலம்புல இருக்கக்கூடிய மாணிக்க மணிகளா முத்தும் மணிகளான்ற ஒரு பிரச்சனையால தானே சிலப்பதிகாரம் ஒரு காப்பியமே தோன்றிருக்கும். அப்போ வந்து நலங்கெழு மணிகள் ஐவேறு வனப்பின் அப்படின்ற வரிகள் பார்க்கும்போது சிலப்பதிகாரம் ஊர்கான் காதை என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க, நிறத்தினுடைய அடிப்படையில செம்மண் நிலம், சுவையின் அடிப்படையில உவர்மண் நிலம், தன்மையின் அடிப்படையில கலர் நிலம் அப்படின்னு தமிழர்கள் வந்து நிலத்தை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, அந்த ஹெட்டிங்க்கு கீழே தமிழர் வந்து தம் வாழிடங்களை நிலத்தின் தன்மைக்கேற்ப பாகுபடுத்தியிருக்காங்க. அதுதான் வந்து 5 வகை நிலங்கள். நிலத்தின் தன்மைக்கேற்ப பாகுபடுத்தியது 5 வகை நிலங்கள். அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அது வந்து 5 வகை நிலங்கள் நிலத்தின் தன்மைக்கேற்ப பாகுபடுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மேலும் வந்து பாத்தீங்கன்னா செம்மண் நிலம், கலர்மண் நிலம், உவர்மண் நிலம் அப்படின்னுட்டும் பகுத்திருக்காங்க. இந்த செம்மண் நிலத்தை வந்து அந்த செம்மையா இருந்த அந்த நிலத்தின் அடிப்படையில அது செம்மண் நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உவர் நிலம்னா உப்பு தன்மை இருக்கக்கூடிய நிலங்கள். ஸோ அதை வந்து அப்போ உப்புன்றது ஒரு சுவை தானே, அறுசுவைகள்ல ஒண்ணு தானே, அது வந்து சுவையின் அடிப்படையில அது உவர் நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தன்மையின் அடிப்படை கலர் நிலம். கலர் நிலத்துல வந்து பெருசா நம்ம விளைச்சல் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த தன்மையை பேஸ் பண்ணி அது கலர் நிலம்னா பயனற்ற நிலம் அப்படின்னுட்டு வந்து வகுத்திருக்காங்கன்றத குறிப்பிடுறாங்க.
ஸோ நிலத்தின் தன்மைக்கேற்ப தமிழர்கள் வந்து நிலங்களை 5 வகையா வகைப்படுத்தியிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அது மட்டும் இல்லாம கலர் நிலம், உவர் நிலம், அதுக்கப்புறம் வந்து செம்மண் நிலம், உவர் நிலம், கலர் நிலம் அன்னிட்டும் பிரிச்சிருக்காங்கன்றதையும் குறிப்பிடுறாங்க. செம்மண் நிலத்தை வந்து பாத்தீங்கன்னா செம்புலம் பெயல் நீர் போல அப்படின்ட்டு குறுந்தொகை வரி வந்து உணர்த்துதுன்னு சொல்றாங்க. செம்புல பெயல் நீர் போல குறுந்தொகை. குறுந்தொகை என்னவே ஒரு குறுந்தொகை போன்ற பெண் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்க எங்க குறுந்தொகையை வந்து என்னுடைய வீடியோஸ் பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். குறுந்தொகை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து ஒரு தொகை போன்ற ஒரு அழகான பெண்ணோட கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். அதே போல இந்த வரியும் செம்புல பெயல் நீர் போல அப்படின்னா ஒரு பொண்ணை பார்த்தா, இப்போ ஒரு பொண்ணை பார்த்தா நம்மள என்ன சொல்லுவோம், ஜென்சன் இல்லை நானே சொல்றேன், இப்போ ஒரு பொண்ணை பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு தோணும் இல்லையா? அப்ப வந்து செம்மையா இருக்கா, அவ பாரு எவ்வளவு செம்மையா இருக்கா அப்படின்னு தோணும். அப்போ செம்புல பெயர் நீர் போலன்னா செம்மையா இருக்கா யாருன்னா அந்த குறுந்தொகை போன்ற பெண், குறுந்தொகை அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க, உவர்நிலம் வந்து மிகுந்த நீரை வந்து பெற்றிருந்தாலும் பயன் தருவதில்லைன்னு சொல்றாங்க. உப்புத்தன்மை இருக்கக்கூடிய நிலத்துல வந்து அவ்வளோக்கா பயிர் வந்து விளையாது. அதை தான் சொல்றாங்க. அகல்வயல் புளிந்தும் உரிமிட தூதவா உவர் நிலம் பண்ணிட்டு புறநானூற்றுல வந்து சொல்றாங்க. உப்பு விளைவிக்கிறதெல்லாம் பார்க்கணும்னா கடல் பகுதியில நம்ம புறத்துல போயிட்டு பார்த்தாதான் வந்து உப்பெல்லாம் பார்க்க முடியும். உப்பு புறநானூறு, உவர் நிலம்னா உப்பு பூ புறநானூறு, அந்த அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உவர் நிலம்னாவே உப்பு. உவர் நிலத்தை பத்தி எதுல சொல்லியிருக்காங்கன்னா உப்பு பூ புறநானூறு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க, கலர் நிலம். இதனை வந்து பயவா கலர் அணையர் கல்லாதவர், திருவள்ளுவர் சொல்லியிருப்பாருல்ல. அதாவது படிக்காதவங்க வந்து இந்த கலர் நிலம் போன்றவங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. பயவா கலரணையர் கல்லாதவர் அன்னிட்டு யார் சொல்லியிருக்கா? திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்கா. இந்த கலர் நிலம் வந்து எதற்குமே பயன்படாத ஒரு நிலம். இது வரைக்கும் ஒரு வாட்டி இந்த பேஜ் மட்டும் ரீகேப் பார்ப்போம். ஞாலம் என்ற தமிழ் சொல் வந்து எதிலிருந்து தோன்றியதுன்னா ஞால் என்பதிலிருந்து தோன்றியது. ஞால் என்பதற்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தொங்குதல். வானத்தில் காற்றில்லா பகுதியும் உண்டு என்றதை எதுல சொல்லியிருக்காங்க? புறநானூற்றுல சொல்லியிருக்காங்க. எந்த வரிகள் மூலியமா சொல்லியிருக்காங்கன்னா வரிது நிலைய காயமும். வளவன் ஏவா வானூர்த்தி புறநானூற்றுல வந்து சொல்லியிருக்காங்க. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த என்றது 10 வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதன் மூலயமா வந்து என்ன சொல்ல வராங்க? கரும்பை வந்து பிழிவதற்கு எந்திரங்கள் வந்து அந்த காலத்திலேயே வந்து இருந்திருக்குன்றதை குறிப்பிடுறாங்க. அந்த கேணியும் எந்திர கிணறும் வந்து பெருங்கதை. பெருங்கதையில் வரும் எந்திர யானை வந்து எந்த தொன்மத்துல குறிப்பிடப்படக்கூடிய ட்ராய் போருடன் இணைத்து பேசப்படும் எந்திர குதிரையுடன் ஒத்ததுன்னா கிரேக்க தொன்மத்தில் குறிப்பிடப்படும் ட்ராய் போருடன் இணைந்து பேசப்படும் எந்திர குதிரையுடன் ஒத்தது. எந்திர யானை வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு? பெருங்கதை. ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும் பண்ணிட்டு எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல எந்த காதைன்னா ஊர்கான் காதை. தமிழர்கள் வந்து அவங்களுடைய வாழக்கூடிய நிலங்களை நிலத்தின் தன்மைக்கேற்ப 5 வந்து பிரிச்சாங்க. அது மட்டும் இல்லாம செம்மண், கலர் நிலம், உவர் நிலம் அப்படின்னுட்டும் பிரிச்சாங்க. நிலத்தின் அடிப்படையில செம்மண் நிலத்தையும், சுவையின் அடிப்படையில உவர் நிலத்தையும், தன்மையின் அடிப்படையில கலர் நிலத்தையும் அப்படின்னுட்டு தமிழர்கள் வந்து வகைப்படுத்தினாங்க. செம்புல பெயர் நீர் போல அன்னிட்டு செம்மண் நிலத்தை வந்து எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க? குறுந்தொகை. அகல்வயல் பொழிந்தும் உருமிட தூதவா உவர் நிலம் பண்ணிட்டு உவர் நிலத்தை பத்தி எதுல சொல்லியிருக்காங்க? புறநானூற்றுல வந்து சொல்லியிருக்காங்க. எதற்கும் பயன்படாத நிலம் எதுன்னா கலர் நிலம். பயவா கலரணையர் கல்லாதவர் அன்னிட்டு எதுல சொல்லியிருக்காங்க? திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பாருங்க, அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி என்ற வரிகளை ஏற்றியவங்க யாருன்னா ஔவையார். ஸோ அப்பவே வந்து அணு வந்து இருந்திருக்கு, அதனுடைய டீட்டெயில் எல்லாம் அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்குன்றது இந்த வரிகள் மூலயமா தெரிஞ்சுக்கலான்றத குறிப்பிடுறாங்க. ஒரு அணுவினை சத கூறிட்டு கோணினும் புலன் அன்னிட்டு யார் சொல்றாங்க? கம்பர் வந்து சொல்றாரு. நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின். நெடுங்கடலும் தண்ணீர் வந்து குன்றுமா. நெடுங்கடல், கடல் வந்து எவ்வளவு பெருசு, அதுலயும் தண்ணீர் வந்து குன்றுமா. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா தடிந்தெழிலி.
தடிந்தெழிலி தான் நல்காதாகி விடின். தடின் எழிலி என்ன, இந்த மேகம் மூலயமா, அதாவது இந்த ஆவியாகுதல் நடைபெறுது இல்லையா, தண்ணீர் வந்து ஆவியாகி மேகமாகி அதன் மூலயமா நம்மளுக்கு மழை வந்து பெறும் இல்லையா, அது நடக்காத பட்சத்துல தடிந்தெழிலி தான் நல்காதாகி விடின். எழிலி என்ன, மேகம் தானே சொல்லுவோம். ஸோ அது வந்து அந்த விஷயம் ஒன்று நடக்கலன்னா அந்த நெடுங்கடலினுடைய தண்ணீரே வந்து குன்றும் அப்படின்ட்டு திருக்குறள்ல வந்து சொல்றாரு. மலையை அமிழ்தம் என்றார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் வந்து மலையை என்னவா சொல்றாரு, அமிழ்தம் அப்படின்னு சொல்றாங்க. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அன்னிட்டு யார் சொல்றாரு, திருமூலர். நம்ம உயிரோட வாழ்றதுக்கு நம்ம உடம்பு தானே வந்து மெயின் காரணம். அப்போ உடம்ப வந்து நம்ம கரெக்டா வச்சுக்கணும், இல்லைன்னா என்ன ஆகும், நம்மளுடைய உயிரும் போகும். உடம்பார் அழியின், உடம்பு அழிஞ்சதுன்னா உயிரும் வந்து அழியும் அன்னிட்டு யார் சொல்றாரு, திருமூலர் வந்து சொல்றாரு. திருவள்ளுவர் வந்து மருந்து என்ற ஒரு அதிகாரத்தை வந்து ஏற்றிருக்காரு. அதுல வந்து சொல்றாரு, வாதம் பித்தம் இந்த மூன்றும் வந்து சமநிலையில இருக்கணும். வாதம் பித்தம் சீதம் வந்து மூன்றும் சமநிலையில இருக்கணும். இல்லாத பட்சத்துல நம்மளுக்கு நோய் வந்து வரும்ன்றத குறிப்பிடுறாரு. உடல் வந்து உறுதியா இருக்கணும்னா என்ன பண்ணணும், வாதம் பித்தம் சீதம் வந்து சமநிலையில இருக்கணும், இல்லைன்னா நோய் வரும். ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அன்னிட்டு யார் சொல்லியிருப்பா, ஔவையார். ஒரு அணுவினை சதக்கூறிட்ட கோணினும் புலன் அன்றிட்டு யார் சொல்லியிருப்பாங்க, சதக்கூறிட்ட அப்படின்னு வந்தா அது வந்து கம்பர். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகி விடின், திருக்குறள். திருவள்ளுவர் வந்து அமிழ்தம் பண்ணிட்டு எதை சொல்றாரு, மலையை வந்து சொல்றாரு. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்றது திருமூலர் திருமந்திரத்துல வந்து இடம்பெற்றிருக்கும். திருவள்ளுவர் வந்து மருந்து என்ற அதிகாரத்துல உடல் வந்து உறுதியாக இருக்கணும்னா எது வந்து சமநிலையில இருக்கணும்னா ஒரு 3 விஷயங்கள் சமநிலையில இருக்கணும்னு சொல்றாங்க. வாதம் பித்தம் சீதம். இது வந்து தவறுச்சுன்னா, சமநிலை இல்லாம போச்சுன்னா நோய் வந்து வரும். மருந்தாகி தப்பா மருந்தற்றால் என்ற திருக்குறள் வரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மருத்துவத்தின் தொன்மையை வந்து பத்தி சொல்லுதுன்றதை குறிப்பிடுறாங்க. மருந்தாகி தப்பா மருந்தற்றல். 14 சித்தர்கள் வளர்ந்த மருத்துவம் தான் சித்த மருத்துவம். தமிழ் மருத்துவத்தின் தொன்மையை வந்து எடுத்தியம்பும் அப்படின்ட்டு சொல்றாங்க. எதன்னா இந்த மருந்தாகி தப்பா மருந்தற்றல் திருக்குறள்ல குறிப்பிடுறாங்க. 14 சித்தர்கள் வளர்த்த மருத்துவம் தான் வந்து சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல அகத்தியர் தேரையர் போகர் இவங்கெல்லாம் சித்தர்கள். அகத்தியர் தேரையர் போகர் புலிப்பாணி முதலிய சித்தர்களின் மருத்துவ நூல்கள் வந்து இப்பவும் தமிழர்களினுடைய உடற்பிணியை வந்து போக்கிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. உலகில் பின் விளைவுகளற்ற மருத்துவத்துல சித்த மருத்துவம் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து படிச்சுட்டு வர்றாங்க. இது இயற்கை மருத்துவம் என்னும் மருந்தில்லா மருத்துவ முறையை அன்றே நம் தமிழர் கண்டறிந்துள்ளனர். ஸோ இந்த சித்த மருத்துவத்தை இயற்கை மருத்துவம் அல்லது மருந்தில்லா மருத்துவம் அப்படின்ட்டு சொல்றாங்க. மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்று உனில். மருந்தே வந்து வேண்டாமா. எப்போ வேண்டான்னு சொல்றாரு திருவள்ளுவர், நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பிட்டது ஜீரணமான பிறகு மறுபடியும் சாப்பிட்றோம் அப்படின்னா அப்போ வந்து நம்மளுக்கு மருந்தே தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. கண்ணிட தப்பிய கண்ணப்பன் வரலாறு. ஸோ அப்போவே வந்து இந்த கண்கள் வந்து மாற்றப்பட்டது, டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணப்பட்டது அன்னிட்டு அப்போவே அறுவை மருத்துவம்லாம் இருந்திருக்கு அன்னிட்டு சொல்றாங்க. கண்ணிடம் தப்பிய கண்ணப்பன் வரலாறும் ஊனுக்கு ஊன் உறுப்புக்கு உறுப்பு அப்படின்ட்டு எதுல சொல்றாங்க, பெரிய புராணத்துல வந்து சொல்றாங்க. ஊனுக்கு ஊன் என்ற செய்தியும் வந்து மூலயமா அப்போவே அறுவை மருத்துவம்லாம் இருந்திருக்கு. உடம்பிடை தோன்றீர் ஒன்றை அறுத்து தன் உதிரம் ஊற்றி அடல் உரச் சுட்டி வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர் அப்படின்ட்டு எதுல வந்து சொல்றாங்க, கம்பர் வந்து அறுவை மருத்துவத்தை பத்தி சொல்லியிருக்காரு. கம்பர் உடம்பிடை தோன்றீர் ஒன்றை அறுத்து தன் உதிரம் ஊற்றி அடல் உர சுட்டி வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்கா, கம்பர் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மணிமேகலையினுடைய தோழி யாருன்னா சுதமதி. சுதமதியினுடைய அப்பா வந்து மாடு முட்டியதால அவருடைய குடல் வந்து சரிந்தது. அந்த சரிந்த குடலை புத்த துறவி யாருன்னா அரவண அடிகள் வந்து சரி செய்திருக்காங்க அப்படின்ட்டு மணிமேகலையிலையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயிலும் வந்து புது புத்தகத்துல வந்து இருக்கு.
புல்லாகி பூடாய் அப்படின்ட்டு எதுல வந்து சொல்றாங்கன்னா திருவாசகத்துல வந்து சொல்றாங்க. புல்லாகி பூடாய் என தொடங்கும் திருவாசக வரிகள் வந்து பல்வகை உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சியை வந்து விரிவாக கூறுகின்றன என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. புல்லாகி பூடாய் என்றது திருவாசகம். மானுட பிறப்பினுள் மாதா உதிரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என தொடரும் பாடல் அடிகள் வந்து அப்பவே வந்து கருவியல் அறுவை நன்கு வந்து தெரிந்திருக்கிறது மக்களுக்கு அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. கருவியல் கருவி என்ன தெரியும்ல, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அந்த கருவியல் அறுவை எல்லாம் இருந்திருக்குன்றத சொல்றாங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் என்றது எதுல இடம் பெற்றிருக்குன்னா திருக்குறள். சித்த மருத்துவம் வந்து யார் வளர்த்ததுன்னா 14 சித்தர்கள் வளர்த்த மருத்துவம் தான் வந்து சித்த மருத்துவம். அகத்தியர், தேரையர், போகர், புலிப்பாணி முதலியவர்கள் யாருன்னா சித்தர்கள். உலகத்துல பின் விளைவுகள் அற்ற மருந்துகள்ல ஒன்று எதுன்னா சித்த மருத்துவம். சித்த மருத்துவத்தை வந்து வேற எப்படி அழைக்கலாம், இயற்கை மருத்துவம் அல்லது மருந்தில்லா மருத்துவம். மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் திருக்குறள். கண்ணிட தப்பிய கண்ணப்பன் வரலாறு, அதன் மூலயமா அறுவை மருத்துவம் இருந்தது என்ற செய்தியை உணரலாம். ஊனுக்கு ஊன் என்றது எதில் இடம் பெற்றிருக்கன்னா பெரிய புராணம். இந்த வார்த்தைகள் மூலமாகவும் அறுவை மருத்துவம் அன்றே இருந்திருக்கின்றதை அறியலாம். உடம்பிடை தோன்றி ஒன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உரச் சுட்டி வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர் என்ற அடிகள் யார் இயற்றியதுன்னா கம்பர். மணிமேகலையின் தோழி யாருன்னா சுதமதி. அவளுடைய தந்தை மாடு முட்டியதால குடல் வந்து சரிந்தது. சரிந்த குடலை வந்து புத்த துறவியார் வந்து சரி செய்த செய்தி வந்து எதில் இடம் பெற்றிருக்கு, மணிமேகலை. அந்த புத்த துறவி யாருன்னா அரவணாடிகள். புல்லாகி பூடாய் என்றது எந்த நூல்ல இடம் பெற்றிருக்கு, திருவாசகம். உலகம் என்னும் தமிழ் சொல் வந்து டேஷ் என்னும் சொல்லின் அடியாக பிறந்தது, உழவு. தமிழர்கள் நிலத்தை வந்து 3 வகையாக பிரித்து காட்டி இருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு நிலம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அது ஒவ்வொரு நிலம், கலர் நிலம், அதுக்கப்புறம் வந்து வேற என்ன பார்த்தோம், செம்மண் வந்து பார்த்தோம். சந்திப்பிழை நீக்கி எழுதுக. தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும். அங்க வந்து இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வன்தொடர் குற்றியலுகரம், குசுடு துப்புருல வந்து முடியுது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கிறது வல்லின ஒற்றெழுத்துன்றதால வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு அடுத்து வல்லினம் மிகும். அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள வினை பகுதியை எச்சமாக்குக. ஸோ நன்றாக பசித்த பின்னர் அளவுடன் உண்ணுதல் வேண்டும். தமிழர் நிலத்தினை 5 வகையாக பிரித்து வாழ்ந்திருக்கிறார்கள். அடுத்து வந்து குரட்டை ஒலி வரதராசனார். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, குரட்டை ஒலி எனக்கு வராது, நான் தூங்குறப்போ எனக்கு குரட்டை ஒலி வராது வரதராசனார். குரட்டை ஒலி நான் தூங்குனா எனக்கு வராது, அப்போ வரதராசனார், வரதராசனார் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஸ்டோரி தான், அது எதுவும் தேவையில்லை, அதனால அப்படியே இலக்கணம் வந்துருங்க. பொருள் இலக்கணம், அகப்பொருள். இதில் இருக்கிறத நான் ரிவைஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா 10th புது புக்கில் இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில் அப்படியே தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸோட அட்டவணையோடு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து ஷார்ட்கட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்ட்டு தெளிவாக வந்து நான் இலக்கண பகுதியை ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க என்னுடைய பிளேலிஸ்ட்டில் 6th to 10th இலக்கணம் பண்ணிட்டு செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்பேன். அதில் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரியும் உங்களுடைய நினைவில் இருக்கிற மாதிரியும் ஷார்ட்கட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால இங்க வந்து ஒரு வாட்டி ரீகேப் பண்ற மாதிரி டக்குன்னு வந்து பார்த்துருவோம். பொருள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒழுக்கமுறை. பொருள்னா ஒழுக்கமுறை. பொருள் இலக்கணத்தை வந்து 2ஆ வந்து பிரிக்கிறாங்க, அகம் புறம். பொருள் இலக்கணத்தை வந்து அகம்புறம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அகம்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அகப்பொருள்னா அன்புடைய தலைவன் தலைவியுடைய ஒழுக்கத்தின கூறது தான் வந்து அகப்பொருள். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கிளை பெருந்திணை அன்னிட்டு அகத்திணைகள் வந்து எத்தனை வகைப்படும், 7 வகைப்படும். அகத்திணைகள் வந்து 7 வகைப்படும். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கிளை பெருந்திணை. முதல்ல இருக்கக்கூடிய 5 வந்து என்னன்னு சொல்லுவாங்க, அன்பின் 5திணை அப்படின்னு சொல்லுவாங்க. அகப்பொருளுக்குரிய பொருள்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். இந்த முதற் பொருள்னா நிலமும் பொழுதும் வந்து முதற் பொருள்ல வந்து வந்துடும். ஸோ இந்த அகப்பொருளுக்குரிய பொருள்கள் முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள்ல ஃபர்ஸ்ட்ல வந்து முதற் பொருள் வந்து பார்க்க போறோம். முதற் பொருள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நிலமும் பொழுதும்.
நிலம் வந்து அந்த நிலமும் பொழுதுல ஃபர்ஸ்ட்ல நிலத்தை பத்தி பார்க்க போறோம், அதுக்கப்புறம் பொழுதை பத்தி கொடுத்திருப்பாங்க. நிலம் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 வகை நிலங்கள் வந்து இருக்கு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சிக்கான நிலம் வந்து மலையும் மலை சார்ந்த இடம், முல்லைக்கான நிலம் வந்து காடும் காடு சார்ந்த இடம், மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடம், நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடம், பாலை வந்து மணலும் மணல் சார்ந்த இடம். இப்ப வந்து முதற் பொருள்ல நிலம் வந்து பார்த்தாச்சு. அடுத்து வந்து பொழுது. இந்த பொழுதை வந்து 2 வகையா வந்து பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து பெரும்பொழுது, இன்னொன்னு வந்து சிறுபொழுது அன்னிட்டு 2 வகையா பிரிக்கிறாங்க. இந்த பெரும்பொழுது அப்படின்னா ஒரு வருஷத்தினுடைய 6 கூறுகள் தான் வந்து பெரும்பொழுது. சிறுபொழுது அப்படின்னா ஒரு நாள், இன்றைய நாள்ல 6 கூறுகளா பிரிக்கிறது தான் வந்து சிறுபொழுது. ஓராண்டின் 6 கூறுகள் வந்து பெரும்பொழுது. அந்த பெரும்பொழுது என்னன்னு பாத்தீங்கன்னா கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். இதெல்லாம் எப்படி ஈஸியா, கார்காலம்னா ஆவணி புரட்டாசினி எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கான்னுட்டு அதுல ஷார்ட்கட்டோட சொல்லியிருப்பேன். தயவு செஞ்சு அதை பாருங்க. புதுசா படிக்கிறவங்க, உங்களுக்கு தெரியும்ன்ற பட்சத்துல நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தெரியாது, நான் இப்பதான் புதுசா படிக்கிறேன், எனக்கு இது வந்து ஸ்டோர் பண்ண மண்டையில ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க அதை பாருங்க, உங்களுக்கு எளிமையா புரியும். கார்காலம்னா ஆவணி புரட்டாசி, குளிர்காலம்னா ஐப்பசி கார்த்திகை, முன்பனி காலம்னா மார்கழி தை, பின்பனி காலம்னா மாசி பங்குனி, இளவேநீர் காலம்னா சித்திரை வைகாசி, முதுவேநீர் காலம்னா ஆனி ஆடி. சிறுபொழுதுன்னா ஒரு நாளினுடைய 6 கூறுகளை தான் வந்து சிறுபொழுது அப்படின்னு சொல்லுவோம். காலைன்னா காலை 6 மணி முதல் 10 மணி வரைக்கும், நண்பகல்னா காலை 10 மணில இருந்து மதியம் 2 மணி வரைக்கும், ஏற்பாடுன்னா பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை, மாலைன்னா மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை, யாமம்னா இரவு 10 மணில இருந்து 2 மணி வரைக்கும், வைகறை என்ன இரவு 2 மணில இருந்து காலை 6 மணி வரைக்கும் வந்து வைகறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏற்பாடு பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஏற்பாடு எப்படி பிரிக்கலாம்னா எல் குட்டல் பாடு அப்படின்னு பிரிக்கலாம். எல்ன்னா ஞாயிறு, பாடுன்னா மறையும் நேரம். ஸோ அந்த பிற்பகல் 2 மணில இருந்து 6 மணி வரை வந்து பாத்தீங்கன்னா ஞாயிறு மறையும் நேரம் அப்படின்றத மீன் பண்றாங்க. அடுத்து வந்து திணையும் பொழுதும். பெரும்பொழுதுக்கான திணைகள் குறிஞ்சி திணை, மருத திணை, முல்லை திணை, நெய்தல், பாலை வந்து இருக்கு இல்லையா, அது அந்த திணைகளுக்கான பெரும்பொழுது என்ன வரும், சிறுபொழுது என்ன வரும்னு கொடுத்திருக்காங்க. குறிஞ்சி வந்து குளிர்காலம், முன்பனிக்காலம், யாமம். குறிஞ்சி வந்து குளிர்காலம், முன்பனிக்காலம், யாமம். முல்லை வந்து கார்காலம், மாலை. மருதம் வந்து 6 பெரும்பொழுதுகளும், வைகறை வந்து சிறுபொழுதா வரும். நெய்தலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 6 பெரும்பொழுதுகள். 6 பெரும்பொழுதுகள் எதுக்கு வருதுன்னா மருதத்துக்கும் நெய்தலுக்கும் வந்து வருது. நெய்தலுக்கான சிறுபொழுது வந்து ஏற்பாடு. பாலைக்கான வந்து பெரும்பொழுது என்னன்னு பாத்தீங்கன்னா இளவேனில், முதுவேனில், பின்பனி. பாலைக்கான சிறுபொழுது வந்து நண்பகல். கருப்பொருள்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த நிலத்திற்குரிய தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு முதலிய பொருள்களை வந்து சொல்றதுதான் வந்து கருப்பொருள். குறிஞ்சிக்கான கருப்பொருள் வந்து பாருங்க, குறிஞ்சிக்கான தெய்வம் வந்து முருகன், முல்லைக்கு வந்து திருமால், மருதத்துக்கு வந்து இந்திரன், நெய்தலுக்கு வந்து வருணன், பாலைக்கு வந்து கொற்றவை. நீங்க இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எப்ப படிக்கும் போதும் குறிஞ்சி என்ன மலை சார்ந்த இடம் வந்து வருமா, அப்ப அந்த மலையில செய்யக்கூடியதுதான் வந்து ஒரு உணவா இருக்கட்டும், விலங்கா இருக்கட்டும், அந்த மலை பகுதியில சம்பந்தப்பட்டது தான் இருக்கும். முல்லை என்ன காடும் காடு சார்ந்த இடமும், அப்போ காடு சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து இருக்கும். காடுல வந்து யாரு இருப்பாங்க, இந்த ஆணிரைகள் மேய்க்கிறவங்க, ஆயர் ஆய்ச்சியர். அங்க வந்து விவசாயம் வந்து இந்த வரகு சாமான்லாம் வந்து உணவா சாப்பிடுவாங்க. காட்டுல வந்து முயல்மான், புலி எல்லாம் இருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி வரும். மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடம், நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடம், பாலைன்னா மணலும் மணல் சார்ந்த இடம். ஸோ முல்லைக்கான தெய்வம் வந்து திருமால், மருதத்துக்கான தெய்வம் வந்து இந்திரன், நெய்தலுக்கான தெய்வம் வந்து வருணன், பாலைக்கான தெய்வம் வந்து கொற்றவை. இது ஷார்ட்கட்டோட நான் போட்டிருப்பேன், அதை பாருங்க. ஆல்ரெடி படிச்சவங்க தெரியும்ன்றவங்க ரிவைஸ் பண்ற மாதிரி அப்படியே ஒரு வாட்டி வாசிச்சு விட்டுருங்க. குறிஞ்சிக்கான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா குறவர், குரத்தியர், வெப்பன். முல்லைக்கு வந்து தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர். மருதத்துக்கு வந்து ஊரன், உளத்தியர், உழவர். நெய்தலுக்கு வந்து சேர்ப்பன், பரதன், பரத்தியர். பாலைக்கு வந்து எய்னியர், ஏற்றியர். குறிஞ்சிக்கான உணவு வந்து மலை நெல்லும் திணையும். குறிஞ்சிக்கான விலங்கு வந்து பாருங்க புலி, கரடி, சிங்கம். குறிஞ்சிக்கான பூ வந்து குறிஞ்சி பூ, காந்தல் பூ. குறிஞ்சிக்கான மரம் வந்து அகில் மரம், வேங்கை மரம். குறிஞ்சிக்கான பறவை வந்து கிளி, மயில். குறிஞ்சிக்கான ஊர் வந்து சிறுகுடி. குறிஞ்சிக்கான நீர் வந்து அருவி நீர், சுனை நீர். குறிஞ்சிக்கான பறை வந்து தொண்டகம், தொண்டகப்பறை வந்து குறிஞ்சி. குறிஞ்சியால் குறிஞ்சிப்பண், தேன் எடுத்தல், கிழங்கு அகலுதல் வந்து குறிஞ்சி நிலப்பகுதியை சார்ந்தவர்களுடைய தொழில்.
முல்லைக்கான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர். உணவு வந்து வரகு, சாமை. விலங்கு வந்து முயல், மான், புலி. பூ வந்து முல்லைப்பூ, தோன்றிப்பூ. மரம் வந்து கொன்றை மரம், காயா மரம், முல்லைக்கு. பறவை வந்து காட்டுக்கோழி, மயில். முல்லைக்கான ஊர் வந்து பாடி, சேரி. முல்லைக்கான நீர் வந்து காட்டாறு. முல்லைக்கான பறை வந்து ஏர்கோட்பறை. முல்லைக்கான யாழ் வந்து முல்லையாள், முல்லைப்பன். முல்லைக்கான தொழில் வந்து ஏறு தழுவுதல், நிறை மேய்த்தல். மருதத்துக்கான தெய்வம் இந்திரன். மருதத்துக்கான மக்கள் வந்து ஊரன், உழவர், உலத்தியர். மருதத்துக்கான உணவு வந்து செந்நெல், வெண்ணெல். மருதத்துக்கான விலங்கு வந்து எருமை, நீர்நாய். மருதத்துக்கான பூ வந்து செங்கழு நீர், தாமரை. மருதத்துக்கான மரம் வந்து காஞ்சி மரம், மருத மரம். மருதத்துக்கான பறவை வந்து நாரை, நீர்க்கோழி, அன்னம். மருதத்துக்கான ஊர் வந்து பேரூர், மூதூர். மருதத்துக்கான நீர் வந்து மனைக்கிணறு, பொய்கை. மருதத்துக்கான பறை வந்து மணமுலா, நெல்லரி, கிணை. மருதத்துக்கான யாழ் வந்து பாத்தீங்கன்னா மருதையாள், மருதப்பன். பண் வந்து மருதப்பன். தொழில் வந்து நெல்லரித்தல், களை பறித்தல். நெய்தல் வந்து இறைவன் வந்து வருணன். மக்கள் வந்து பரதன், பரத்தியர், சேர்ப்பன். உணவு வந்து மீன், உப்புக்கு பெற்ற பொருள். விலங்கு வந்து முதலை, சுறா. பூ வந்து தாழைப்பூ, நெய்தல் பூ. மரம் வந்து புன்னை மரம், ஞாழல் மரம். பறவை வந்து கடற்காகம். ஊர் வந்து பட்டினம், பாக்கம். நீர் வந்து மணற்கிணறு, உவர்களி. பறை வந்து மீன்கோட்பறை. யாழ் வந்து விளரியால். பண் வந்து செவ்வழிப்பன். தொழில் வந்து மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல். பாலை நிலத்துக்கான தெய்வம் வந்து கொற்றவை. மக்கள் வந்து எய்னர், ஏற்றியர். உணவு வந்து சூறையாடலால் வரும் பொருள். விலங்கு வந்து வழி இழந்த யானை. பூ வந்து குரவம், பாதிரிப்பூ. குரவம்பூ, பாதிரிப்பூ. மரம் வந்து இலுப்பை மரம், பாலை மரம். பறவை வந்து பாலைக்கான பறவை வந்து புறா பருந்து. இந்த புறா பருந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, பாலைக்கான பறவை என்னன்ட்டு. இந்த பாக்ஸ்ல இருந்தே நிறைய கேள்வி நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இந்த பாக்ஸே முக்கியம் தான், அதனால பார்த்துக்கோங்க, தெளிவா படிச்சுக்கோங்க. பாலைக்கான ஊர் வந்து பாத்தீங்கன்னா குறும்பு. பாலைக்கான நீர் வந்து வற்றிய சுனை, கிணறு. பறை வந்து துடிப்பறை. பாலைக்கான பறை வந்து துடிப்பறை. பாலைக்கான யாழ் வந்து பாலையாள். பாலைக்கான பண் வந்து பஞ்சுரப்பன். பாலைக்கான தொழில் வந்து வழிப்பறி, நிறை கவர்தல். இந்த பண்ணும் யாழும் வந்து பாருங்க, குறிஞ்சியால், முல்லையால், மருதையால், பாலையால். இந்த நெய்தலுக்கு மட்டும் விளரியால் வந்து வரும். நெய்தலுக்கு மட்டும் விளரியால், மீதி எல்லாம் அந்த பெயர்லயே வந்துடும். பண் வந்து குறிஞ்சிப்பன், முல்லைப்பன், மருதப்பன். அந்த பாலைக்கு கூட பஞ்சுரப்பன் பகர வரிசை வந்துருது. நெய்தலுக்கு மட்டும் பண்ணும் யாழும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய்தலுக்கு மட்டும் பண்ணும் யாழும் பேர் வந்து ரைமிங்ல வராதுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. விளரியால், செவ்வழிப்பன் நெய்தல். அகம்புறம் ஆகிய இரண்டும் வந்து பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம். குறிஞ்சி, முல்லை முதலிய ஐந்தும் வந்து அன்பின் ஐந்திணைகள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையை வந்து என்னன்னு சொல்லுவோம்? அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்லுவோம். நெய்தல் திணைக்குரிய நிலப்பகுதி வந்து கடலும் கடல் சார்ந்த இடம். யாமம் என்பது இரவு 10 மணிலிருந்து 2 மணி வரை. மருதம், நெய்தல் ஆகிய இரண்டுக்கும் வந்து 6 பெரும்பொழுதுகள் வந்து வரும். திருமால் வந்து முல்லை நிலத்திற்குரிய தெய்வம். மணவுலா, நெல்லரிக்கிணை ஆகிய இரண்டும் வந்து மருத திணைக்குரிய பறைகள். நெய்தல் திணைக்குரிய தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா உப்பு விளைவித்தல், மீன் பிடித்தல். பொருள் இலக்கணம் வந்து 2 வந்து வகைப்படும். அகத்திணைகள் மொத்தம் எத்தனைன்னா 7 வகைப்படும். மார்கழி, தை ஆகிய இரண்டும் வந்து முன்பணி காலத்திற்குரியன. மருத நிலத்திற்குரிய தெய்வம் யாருன்னா இந்திரன். பாலை நிலத்திற்குரிய பறவைகள் வந்து புறா, பருந்து. குறிஞ்சி என்ன? புலி, கரடி. முல்லை என்ன? முயல், மான். மருதம் வந்து எருமை, நீர்நாய். நெய்தல் வந்து முதலை, சுறா. ஸோ இந்த பொறுத்துகளவே வந்து பாருங்க, நெய்தல்னா கடல். கடல்ல என்ன இருக்கும்? முதலை, சுறா மீன் எல்லாம் இருக்கும். மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடம். அங்க வந்து மருத நிலம்னாவே அங்க நீர் நிறைந்த ஒரு பகுதி தானே. அங்க எருமைகள் இருக்கும், நீர்ல நாயெல்லாம் இருக்கும். ஸோ முல்லை என்ன? முயல், மான் காட்டுல. குறிஞ்சி என்ன? மலைகள்ல புலி, கரடி. சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும். சுடர் விளக்கா இருந்தாலும் என்ன? தூண்டுகோல் இருந்தாதான் நல்லா எரியும். அது போல
சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்புல முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி வந்து சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் என்பதற்கேற்ப தான் பெற்றோரும் ஆசிரியர்களும் கொடுத்த ஊக்கத்தால் நன்கு படித்து முதல் மதிப்பெண் பெற முடிந்தது அப்படின்றது. ஸோ இந்த பழமொழிகள் எல்லாம் படிச்சுக்கோங்க, நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு பழமொழிகள் அப்படின்னுட்டு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், விளையும் பயிர் முளையிலேயே தெரியும், நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம், சிறு துரும்பும் பல்குத்த உதவும், அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு, உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை, புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. ஸோ இங்க மேலே கொடுத்த மாதிரி இதை வந்து சென்டென்ஸை மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பொருள் புரிஞ்சிருக்கும். ஸோ அது ஒரு வாட்டி நீங்கள் ஏதாவது கற்பனை பண்ணி பாருங்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பொருளை கொடுக்குறோன்னா அது மனசார கொடுக்குறோமா இல்லை பிடிக்காம கொடுக்குறோமான்றது நம்ம முகத்தை வச்சே அது கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்றாங்க இல்லையா. இப்போ ஒரு விஷயம், ஒரு ஃபுட்டே எடுத்துக்கோங்க, நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், கடைசியில் அதுவே வந்து நஞ்சா மாதிரி நம்மளுக்கு உடம்புக்கு முடியாம போயிடும். ஸோ எதுவுமே வந்து ஒரு லிமிட்டு தான். சாப்பாடுமே வந்து ஒரு சில டைம் என்ன பண்ணுவோம், நல்லா டேஸ்டா இருக்குன்னு ஒரு 4 தோசை சாப்பிட்ற இடத்துல 6 தோசை சாப்பிட்டோம்னா அன்னைக்கு வந்து நம்மளுக்கு முடியவே முடியாது. ஒரு சாதாரண விஷயம் செய்யணும்னா கூட கஷ்டமா இருக்கும், அப்புறமா வந்து ஏதோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சு. ஸோ இது போல மீதி எல்லாமே வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. முக்கியமா பழமொழி வந்து தெரிஞ்சுக்கோங்க. தயக்கமின்றி தமிழில பேசுவோம். ஸோ எளிமையாக நம்மளுக்கு தெரிஞ்சுதான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு வாட்டி ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து பழமொழிகள் வந்து பாருங்க. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, கல்வி கரையில கற்பவர் நாள் சில, குறைக்கின்ற நாய் கடிக்காது, சிறு துரும்பும் பல்குத்த உதவும், காலத்தே கடமையை செய். காலத்தே கடமையை செய்யனா கரெக்டாக அந்த இப்போ நம்ம படிக்கிற வயசா இப்போவே படித்து வேலையை வாங்கிடணும். அதுதான் அந்த காலத்தில் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடணும். இளமையில் கல்லுன்னு ஔவையார் சொல்லியிருப்பாங்கல்ல, இளம் வயது வந்து கற்க வேண்டிய ஒரு வயது. அப்போ அதை படிச்சிடணும், நல்லா படிச்சிடணும். அதுதான் காலத்தே கடமையை செய். அவ்வளோதாங்க, இதோட இந்த இயல் முடியுது. அடுத்து இயல் 8 அதை தனி வீடியோவாக பார்ப்போம். தேங்க்யூ.